தமிழகத்தில் பருவ காலத்தில் வீரியமற்ற கொரோனா பரவல் உள்ளதாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது சாமானிய மக்களிடையே ஒருவித பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா என்ற வார்த்தையை கேட்டாலே பலர் அச்சமடைந்து கடந்த காலத்தை நினைத்து வருடும் சிலருக்கு சுகாதாரத்துறையின் இந்த செய்தி சற்று பீதியை கிளப்பும் வகையிலேயே இருந்தது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு கோவிட்-19 வைரஸ் எண்ணற்ற உருமாற்றங்களை அடைந்து பல அலைகளாக பரவி சமூகத்தில் இரண்டர கலந்து விட்டது. நல்வாய்ப்பாக மக்களுக்கு அந்நோய்க்கு எதிரான எதிர்ப்பாற்றல் உடலில் உருவாகிவிட்டதால் தீவிர பாதிப்பு ஏற்படுவதில்லை. இந்நிலையில் குளிர்காலத்தில் உடல் வலி, காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை வலி, கண்ணெரிச்சல், மூட்டுகளில் வலி போன்றவை பரவலாக காணப்படுகிறது. அவற்றுக்கு இன்ஃப்ளூயன்சா மற்றும் சுவாச பாதை தொற்றுகளே பிரதான காரணமாக இருந்தாலும் மற்றொரு புறம் உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ்களும் பரவி வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இது குறித்து தொற்றுநோய்த்துறை மருத்துவர் மாலதி கூறியதாவது: நமக்கு இடையில அந்த கோவிட் அவுட் பிரேக் அப்ப அது நாவல் கொரோனா வைரஸ். நமக்கு நார்மலாவே கொரோனா வைரஸ் சர்க்குலேட் ஆயிட்டே தான் இருந்தது. புதுசா ஒண்ணு வீரியமிக்கமா உருமாறி வந்தனாலதான் அது ஒரு பேண்டமிக் அளவு உலக அளவு அதை அஃபெக்ட் பண்ணுச்சு. இது இல்லாமயே நார்மலா வின்டர் சீசன்ல இந்த வீரியமற்றனா என்ன சொல்லுவோம்னா, ஜஸ்ட் காய்ச்சல், தலைவலி அந்த மாதிரி ஒரு 3 to 5 days சிம்டம்ஸ் செட்டில் ஆகிற வைரஸ் நார்மலாவே பிஃபோர் 2019 நம்மளோட சீசனல் ஃப்ளூன்னு சொல்லுவோம், அதுல இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால மக்கள் இதனால நம்ம கொரோனானா பயப்பட தேவையில்லை, அந்த வேர்டை கேட்டாலே பயப்படுறாங்க. நார்மலா எப்பவுமே வின்டர் சீசன்ஸ்ல நம்ம கிரௌடட் பிளேஸ் அவாய்ட் பண்ணணும். மெயினா எச்சில் நீங்க துப்பும் போது பொது இடங்கள்ல துப்பக்கூடாது. இன்கேஸ் நீங்க 60 இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்க, இல்ல குழந்தைங்களா இருக்கீங்க, இல்ல ஏதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்டா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பொது இடங்கள் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போகணும். ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்ஃபெக்ஷனை. இதுக்குன்னு தனியா வேக்சின்ஸ் இருக்கானா கிடையாது. நம்ம நாவல் கோவிட் வைரஸ் கோவிட்-19க்கு வேக்சின்ஸ் இருந்துச்சு. பட் நம்ம சர்க்குலேட் ஆகிறது நிறைய டைப் ஆஃப் வைரஸஸ் இருக்கு, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் வேக்சின்ஸ் இல்லை. ஸோ எல்லாமே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மூலமா தான் நம்ம இந்த நோய் தொற்று ஏற்படாம பார்த்துக்க முடியும். ஸோ ஆக்சுவலி நம்ம கோவிட்-19 மாதிரி குவாரண்டைனோ ஐசோலேஷனோ அந்த அளவு இப்போ ஸ்ட்ரிக்டா எதுவும் பண்றது இல்லை. பட் எல்லா வைரஸ் காய்ச்சலுக்குமே நம்ம இப்போ இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவோம், பன்றி காய்ச்சல், H1N1, H5N1. அதுக்கப்புறம் இப்போ சர்க்குலேட்டிங் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸாவும் இன்னொரு வைரஸ், அதுக்கு பேர் RSV, ரெஸ்பிரேட்டரி சின்ஸ்டியல் வைரஸ். இந்த 2 வைரஸ் தான் இப்போ அதிகமா சர்க்குலேட் ஆகுது. தேர்ட் தான் கொரோனா வைரஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த 3 வைரஸ்ல எந்த வைரஸ் காய்ச்சலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 to 5 days ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த நேரத்துல நீங்க உங்களை தனிமைப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வீட்டுல இருக்கவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு பரவாம தடுக்க முடியும். பட் நம்ம டியூரிங் கோவிட்-19 மாதிரி இப்ப ஸ்ட்ரிக்டா இவங்களை ஐசோலேட் பண்றது அந்த மாதிரி இன்னும் ப்ரோட்டோகால்ஸும் ஆக்சுவலா கவர்மெண்ட் ஜிஓவா இன்னும் ரிலீஸ் பண்ணல. இது தொடர்பாக சுகாதாரத்துறை தெரிவித்ததாவது: தற்போது பருவகால நோய்களில் ஒன்றாக கொரோனாவும் மாறிவிட்டது. அத்தகைய பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு வழக்கமான சிகிச்சைகள் அளித்தால் 3 நாட்களில் குணமடைகின்றனர். அதே வேளையில் காய்ச்சலுக்கு பிந்தைய இருமல் பாதிப்பு இருக்கக்கூடும். அதற்கும் முறையான சிகிச்சை பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது பரவும் கொரோனா குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, உரிய விழிப்புணர்வுடன் தனிமைப்படுத்திக் கொண்டால் போதுமானது என்று சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் கடந்த 2020, 21, 23ஆம் ஆண்டுகளில் அதிகமாக இருந்தது. அதன் பின்னர் அதன் வீரியம் குறைந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவின் ஊகான் மாகாணத்தில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி லட்சக்கணக்கானோரை கொன்றது குறிப்பிடத்தக்கது.